முடியலடி. இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்ப நிக்க சொன்னீங்க? அதானே உங்களுக்கு தானே அவளை பிடிக்காது. காலாச்சா சும்மா என்ஜாய் பண்ணிட்டு போகாத விட்டுட்டு என்ன உடஞ்சேன்னு வச்சுக்க, பல்லெல்லாம் உடஞ்சிரும் பார்த்துக்க. என்ன ஒன்னு ஏதாச்சும் சொன்னோமா நாங்க? ஏய், எங்களை சொன்னா என்ன, ஆத்திய சொன்னா என்ன? நாங்கள் சும்மா விட்டுருவோமா? என்ன நேற்று தானே ஒன்றும் தெரியாத மாதிரி போனீங்க, அப்புறம் என்ன இன்னைக்கு புதுசாக சப்போர்ட்டுக்கு வந்துட்டீங்க? இதோ பாரு, கொஞ்ச நாளைக்கு தான் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். அதுக்காக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னுலாம் கிடையாது, சரியா? அவள் முன்னாடி தான் கண்டுக்காத போகிற மாதிரி போனோம். நாங்களும் சரி ஒரு நாளில் நீங்கள் விட்டுருவீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. அவகிட்ட ஏதாச்சும் சொல்லி நான் பார்த்தேன், அன்னைக்கே அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்புறம் ரம்யா தானே, நீ நடிக்கிறதுக்கு தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு. ஆமாம், அவன் நடிக்க தான் வந்தா, ஆனால் இப்போ உண்மையாலுமே லவ் பண்ணுறான். ஒழுங்கா உன் ஃப்ரெண்டை ஒதுங்கிட்டு சொல்லு. என்ன ரம்யா, உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரிஞ்சு இவளும் கூட சேர்ந்து இப்படி மாறி நிற்கிற? போது நிறுத்துறியா? எனக்கு பிடிக்கும் சரியா? எனக்கு அருண் சாரை பிடிக்கும். நான் அவர் அப்பத்துலேருந்தே லவ் பண்ணுறேன். என்னால் அவரெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. அப்புறம் இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு சரியா? சும்மா இவங்கள பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஓ, நேற்று வந்து உனக்கே எப்படி இருக்கா? நாங்கள் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா? எங்கள் முன்னாடியே அவளை அசிங்கப்படுத்துறீங்க, நாங்கள் அமைதியாக இருப்போமா? இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆர்த்தி விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, அவ்வளோதான். ஓ அப்படியா? அப்படின்னா ரம்யா விஷயம் தலையிடக்கூடாது. அதை அருண் நான் சொல்லிட்டோம் சரியா? நீங்கள் சொல்ல தேவையில்ல, உங்கள் வேலையை பாருங்கள். நிக்கி, இதுங்கிட்ட எதுக்கு நின்று வேஸ்ட்டாக பேசிக்கிட்டு வா போகலாம். இவங்க 2 பேத்துக்கு என்ன கொழுப்பு பாரு. சே, நாங்கள் தான் அப்போவே சொன்னமே ரம்யா, இவங்க அப்படி தானே. இவங்க ஒன்றுமே பண்ண முடியாதா? ஒன்று கூட பண்ணியிருக்கலாம். இப்போ வேற நிதிஷோட லவ்வர், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சக்தி அதான் அவரோட ஃப்ரெண்டாச்சே, எப்படி விடுவாளுங்க? சரி, நேரம் வர வரைக்கும் காத்துட்ருப்போம். சக்தி கிட்ட வேற பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அவனும் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியாமே ரொம்ப கவலையில் இருப்பான். சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஆனால் அண்ணா திட்டுவானே, பண்ணி தான் பார்ப்போமே. ஹலோ துர்கா, எருமை, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சரிடா, புரியுது, சாரி. என்ன சாரி? நீ எங்கே இருக்கன்னு கூட தெரில. உங்கள் வீட்டுக்கும் நானும் டெய்லியும் போய் பார்க்குறேன். நாங்கள் ஆளையே காணோம். கேட்டால் நீ வீட்லேயே இல்லைன்றாங்க. எங்கே தாண்டி போய் தொலைஞ்ச அப்படி? ஒரு ப்ராப்ளம்டா, அதனால் நான் அண்ணா வீட்டில் தான் இருக்கேன். என்ன நிஜமாலுமேவா? சரி, உங்கள் அண்ணன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல, நான் எப்பயே பார்க்க வரேன். டேடி அப்படிலாம் பார்க்க வந்துட முடியாதுங்க, அங்கே மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்க, நானே சொல்கிறேன். நம்ம அப்புறமேட்டு மீட் பண்ணலாம், இப்போல்லாம் மீட் பண்ண முடியாது. என்னடி நீ இப்படி சொல்கிற? உன்கிட்ட பேசவும் முடியாதுங்கிற, பார்க்கவும் முடியாதுங்கிற. நான் என்ன தாண்டி பண்ணிட்டோம்? என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு சக்தி. என்ன பிரச்சனைனாச்சும் சொல்ல. அது என்னால் ஃபோன்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது, நேரில் பார்த்தானா சொல்கிறேன். சரி, எங்கே இருக்குன்னு சொல்ல, உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமையாச்சும் பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்குடா உனக்கு இந்த ரிஸ்க்கு? வேணாம் விடு. சரி, ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா? என்னதான் இப்போ பண்ணலான் இருக்க? அதுவா, எனக்கு ஷூட்டிங் பிடிக்கலன்னு சொன்னாங்களே, அதனால அண்ணாட்ட சொன்னேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு சொன்னானா, நான் பியூட்டிஷியன் பண்ணுறேன்னு சொன்னேன், ஒத்துக்கிட்டான். அதான் இப்போ வீட்டில் எங்கேயாவது பண்ணிகிட்ருக்கேன். ஓ, ஸ்டூடெண்ட் இப்போ? ஆமாம். இன்னைக்கு ஆஃபீஸில் இருக்கவங்களாம் ஆத்தியை ரொம்ப ஓட்டுறாங்க போல். ஏன்டி? இல்லை, எப்போ பார்த்தாலும் அவளை வம்பிழுத்துட்டே இருக்காங்க போல். நீங்களும் பேசுறது இல்லையாட்டிருக்கு. அதனால் அதை வச்சே ரொம்ப பேசுகிறாளுங்க போல். ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் என்கிட்ட, அதான் சொன்னேன். விட விட, அவள் போனதுக்கப்புறம் அவளுங்களை பிடிச்சி 2 திட்டி விட்டு தான் வந்தேன். இனிமேல் என்னாச்சும் மூடிட்டு இருக்காளுங்கன்னு பார்ப்போம். இல்லை, இந்த ரம்யா வேற புதுசாக வந்தவ, அவளும் கூட சேர்ந்துக்கிட்டாடி. என்னடி சொல்கிற? நிஜமாலுமேவா? ஆமாம், எல்லாரும் பார்க்க தான் நல்லவங்க மாதிரி இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களோட கேரக்டரே என்னன்னு. ஆமாம், ஆர்த்தி எங்கப்ப? தெரியலையே, ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு போனான். சரி, அவள் வரத்துக்குள்ளே உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லிடுறேன். என்னடி சொல்லு. இன்னைக்கு நிதிஷ் சார் ஆஃபீஸ்க்கு வந்தாரு. அதான் டெய்லியும் வராரு, டெய்லியும் தானே பார்க்குற. இல்லடி, அவங்க தங்கச்சிக்கு பிரச்சனை வந்துச்சுல, அதுலேருந்து எங்கேயும் போகாமல் வீட்லேயே தான் வந்து பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நேற்று தாண்டி வந்தாரு. ஓ சரி, சொல்லு என்னாச்சு? வந்ததும் அருணை நான் பார்க்க போயிருக்காரு போல. அப்போது ஆர்த்தி முன்னாடியே வேணுக்குன்னே ரம்யா கூட க்ளோஸாக இருக்க மாதிரி வெளியேற்றிருப்பாரு போல. ஆர்த்தி அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருந்தா? அட ஆமாண்டி, அமைதியாக தான் இருந்தா. நிதிஷ் சாரால் தான் தாங்க முடியாமல் அவள் போனதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு.
என்னடி சொல்ற? அவர் தான் நம்மளே சொல்ல வேணான்னு சொன்னாரு. ஆமாம், கோவத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டாராம். அப்பயும் அருண் நான் அதை நம்பவே இல்லையா. அப்புறம் நம்பிக்கைலாம் போய் நீயே உங்கள் அம்மாட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டாராம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, நாளைக்கு தான் தெரியும். ஏன் அதுக்கப்புறம் நிதிஷ் ஃபோன் பண்ணி கேட்கலையா? அது தெரியல, இன்னும் அருண் அண்ணாக்கிட்டேருந்து ஃபோன் வரலன்னு நினைக்கிறேன். அப்படி வந்துருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு. இவரும் ஃபோன் பண்ணல. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆனால் அம்மா இந்த சக்தி எங்க? அவனா, அவனுக்கு துர்கா ஃபோன் பண்ணிட்டாளா, அதனால வெளில போயிட்டான். வெளில போய் பேசிட்டு இருக்கான். ஓ ஆமால, துர்கா பேசலன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தால. அம்மா உன் ஆஃபீஸ்ல அந்த பாஸ் வந்துட்டானா? எப்போ வேணாலும் வந்துருவான். நான் தான் அலர்ட்டாக இருக்கணும். அவர் அதை பற்றி பேசினாரா நான் வேற தெரில, நானும் கேட்கவே இல்லை. அட விடுடி, எதுக்கு சும்மா சும்மா தொல்லை பண்ண வேணாம். அவருக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்கட்டும் விடு. அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன்டி. சரி, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆர்த்திங்க வந்துடுவா, நான் கிளம்புறேன். ஏன்டி இன்னும் எத்தனை நாள் தான் பேசாமல் இருக்க போற? பேசிக்கலாம், இரு அமைதியாக பேசிக்கலாம். சரி உன் இஷ்டம், எப்போ பேசுறியோ பேசு. சரி சக்தி, என் அண்ணன் எதுவும் வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், மாட்டிப்பேன். நான் வச்சுட்டுமா? என்ன துர்கா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தானே பேசுற, அதுக்குள்ளே வைக்கிறேங்கிற. அண்ணன்ட்ட மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் பேசவே முடியாது. பரவாயில்லையா? அப்படி வேற இருக்கா? இருந்தாலும் ஒரு 5 நிமிஷமாச்சும் பேசேன். சரி சொல்லு, அவன் வராமல் இருக்கணும் அது வரைக்கும். யார் வராம இருக்கணும்? என்னடியாச்சு, உங்க அண்ணன் வந்துட்டாங்களா? வச்சிரு வச்சிரு. ஹலோ மேடம், அண்ணதான். அண்ணா நீ எப்போ வந்த? நடிக்காத, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஐயோ, அது என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்படியா? உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதான் அண்ணா, இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கல, அதில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அவகிட்ட ஏதாச்சும் டவுட்னா நானும் கேட்பேன், அவனும் கேட்பான். அப்படி எதுக்கு நான் அண்ணன்ட்ட மாட்டிப்பேன்னு சொன்னேன்? இல்லைண்ணா, நீ இந்த இந்த ஃபோன் ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல, அதான் ஆன் பண்ணி பேசிட்டேன், அதுக்கு தான் சொன்னேன். ஓ அப்படியா மேடம்? அப்படியே ஒன்று வச்சேன்னு வையே. ஏன், நான் என்ன பண்ணேன்? நடிக்காத, நீ ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்கிறேன், உனக்கு எப்படி தெரியும்? நான் உன்கிட்ட பேசுறீனாலும் நீ என்னென்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் விக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஓ, அப்போ அன்னைக்கு நைட்டு வந்து தங்கினது அதுவும் தெரியும். அப்படியே நீ என்னை எதுவுமே திட்டலை? அவன் இது வரைக்கும் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டதான் தான் சொன்னான், அதனால தான் நானும் அமைதியாக விட்டுட்டேன். அப்படியாண்ணா, அப்போ உனக்கு அவன் ஓகேவா? எனக்கு ஓகேவா? இல்லை நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவான்னு கேட்டேன். அவ்வளோ சீக்கிரத்தில் முடிவு பண்ண மாட்டேன், நேரில் பார்த்துட்டு தான் நான் முடிவே பண்ணுவேன். என்னென்ன சொல்கிறேன், நிஜமாலுமே வா? அப்போ அவன் வர சொல்லட்டுமா? சரி, நாளைக்கு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட வர சொல்லிடுறியா? அப்போ மீட் பண்ணி பேசிக்கலாம். சரிண்ணா, சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு கண்டிஷன். என்ன? இல்லை, அப்படியே அண்ணியும் வர சொல்ல. அவளையா? சரி, அவளையும் வர சொல்லிடுறேன். ஜாலி ஜாலி. நாளைக்கு நீயும் சக்தியை பார்க்க போற, நானும் அண்ணியை பார்க்க போறேன். சரி சரி, ரொம்ப நேரம் ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா படு, அவ்வளோதான் சொல்லுவேன். சரியா? ஆமா, சிவா எங்க? எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டேனா, வாங்கிட்டு வரேன்ட்டு போனாங்க, இன்னும் ஆளை காணோம். இப்போ வந்துருவான் தான் நினைக்கிறேன். வந்துருவான். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சரியாண்ணா. ஐயா ஜாலி, இந்த விஷயத்தை எப்படியாச்சும் சக்திகிட்ட சொல்லிடணும். ஃபோன் பண்ணா எடுக்கிறானா? இப்போ என்கிட்ட தானே பேசிட்டு இருந்தா, அதுக்குள்ளே எங்கே ஓடி இருப்பான்? ஏய் துர்கா, என்னடி சொல்லு, உடனே ஃபோன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே எங்கே போன நீ? கோவப்படாத. ஒருவேளை உங்கள் அண்ணன் தான் ஃபோன் பண்ணுறாங்களோன்னு நினச்சிட்டு கொஞ்சம் தயங்கி எடுத்தேன். ஓ அப்படியா? சரி சரி, நாளைக்கு மதியானம் என் கூட லஞ்ச் சாப்பிட வரியா? ஓ வரனே. இதை பாரு, எங்கள் அண்ணனும் வருவான். ஐயோ, என்னடி சொல்கிற? ஆமாம், என் அண்ணனுக்கு தெரியும் நம்ம விஷயம், உன்னை வரைக்கும் பார்த்ததில்ல, அதனால் பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். அதனால் நாளைக்கு வந்துடு. ஐயோ திடீர்னா? என்னடி சொல்கிற, எனக்கு பயமாக இருக்கே. டே சக்தி, விளையாடாத. என்ன இப்படி பண்ணுற? அப்போ வரமாட்டியா நீ? என்னடி அதுக்குள்ளே உங்கள் அண்ணனை பார்க்கணுன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்காதா? அப்போ நீயும் மற்றவங்கள மாதிரி தானே சக்தி? அப்படி இல்லடி. அப்புறம் ஏன் தயங்குற? அப்புறம் ஏன் மழுப்புற? இல்லை, திடீர்னு சொல்லிட்டியா, அதான். இங்கே பாரு சக்தி, நான் உனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணி விட்டுறேன். நீ நாளைக்கு வந்தீன்னா நம்ம பழையபடி சந்தோஷமா இருக்கலாம். அப்படி இல்லையா, அதோட நீ உன்னோட ஒர்க்கை பாரு, நான் என்னோட ஒர்க்கை பார்க்குறேன். அவ்வளோதான் சக்தி எல்லாம். என்ன இப்படி பேசுகிற? என்ன எங்கள் அண்ணனை மீட் பண்ண வானா இவ்வளோ தயங்குற நீ? எனக்கு என்னவோ பயமாக தான் இருக்குது சக்தி. நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறியா இல்லைன்னு எனக்கு தெரியல. துர்கா, நான் இதுக்கு மேலே பேச விரும்பல. உனக்கு எனக்கும் சண்டை தான் வந்துடும். நாளைக்கு நீ உன் இஷ்டம். நான் வேணும்னா வா, வேணான்னா இருந்துக்க. அதுக்கப்புறம் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நானும் டிஸ்டர்ப் பண்ணல. சரியா? நான் வச்சிடுறேன். என்ன இந்த பைத்தியக்காரன் அப்படி பண்ணுறான்? ஒருவேளை இவனே நான் ஏமாத்திடுவானோ? என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் நாளைக்கு வருவானோ வரமாட்டானா?
ஐயோ நல்லா சந்தோஷமா இருந்தேன். இவன் நம்ம லவ் பண்ணாமே இருந்திருக்கலாம். தேவையில்லாம தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது இப்போ. சரி இப்போதைக்கு எது பேச வேணாம். நாளைக்கு அவன் வரானா இல்லையான்னு பார்த்துட்டு பேசிக்கலாம். இப்போ இது அண்ணன்ட்ட சொன்னா அண்ணன் என்ன நினைப்பான்? இப்போதான் அவன் என்ன மனசார தங்கச்சியே ஏற்றுக்கிறான். ஐயோ நான் எதாவது பார்ப்பேன். எதுக்கு இந்த சக்தி இப்படி பண்ணுறான்? ஐயோ சக்தி ப்ளீஸ் நாளைக்கு தயவு செஞ்சு வந்துடுறேன். என்னை ஏமாத்திராத ப்ளீஸ். டே விக்ரம், என்ன காலையிலே ஃபோன் பண்ணியிருக்க? அதுவா, நேற்று சொன்னல போய் அவங்க அம்மாட்ட கேட்டுக்கோன்னு. உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சு. நேரில் வா, நான் உனக்கு ஒரு உண்மை சொல்கிறேன். நீ என்ன உண்மை சொல்ல போற? நேரில் வாடா சொல்கிறேன். அப்படியா, சரி நேர்லயே வரேன் இன்னைக்கு. வா வா. என்ன வரானாமா? வரானா எதுக்கு அப்படி சொல்ல சொன்னேன்? வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி ஃபோனை கட் பண்ணிட்டானான்னு பாரு. கட் பண்ணிட்டான்டா.